இயேசுவின் மந்தை ஊழியங்கள் வழங்கும் இன்றைய வேத ஆராய்ச்சி வழங்குபவர் சகோதரர் ஜான் பெஸ்லி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள். இந்த நாளுக்கான வேத வசனம் சங்கீதம் 103:17. கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தவர்கள் மேலும், அவருடைய நீதி அவர்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும் அனாதியாய் என்றென்றைக்கும் உள்ளது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருக்கு நம்ம பயந்து வாழ்கிறோம். சில நேரங்களிலே ஆண்டவருக்காக வாழ்கிற என் வாழ்க்கையில் ஏன் இந்த பாடுகள், ஏன் இந்த நெருக்கங்கள், ஏன் இந்த கண்ணீர்கள் என்று நாம் யோசித்து கொண்டிருக்கலாம். ஏற்ற நேரம் உண்டு, ஏற்ற நேரம் உண்டு. அவர் தம்முடைய கிருபையை உங்களுக்கு காண்பிப்பார். அவர் தம்முடைய இரக்கத்தை உங்களுக்கு காண்பிப்பார். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருடைய கிருபை அவருக்கு பயந்தவர்களுக்கு நிச்சயம் உண்டு. ஆம், தாவீது கூட சொல்லுகிறான், நிமித்தம் இல்லாமல் என்னை பகைக்கிறவர்கள் என் தலைமயிரிலும் அதிகமாக இருக்கிறார்கள். சங்கீதம் 69:4. ஆனாலும் ஆண்டவருக்கு பயந்து வாழ்ந்தான். விளைவு, ராஜாக்களிலே ஒரு ராஜா தன்னுடைய காலத்திலேயே தன்னுடைய மகனுடைய ஆட்சியை கண்டான் என்றால் அது தாவீது. அங்கே போட்டிருக்கு, அவருடைய நீதி அவர்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும் அனாதியாய் என்னென்றைக்கும் உள்ளது. சந்ததி சந்ததியாய் ஒரு நீண்ட காலம் ஆட்சி செய்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனுக்கு பயந்து எப்படி வாழ வேண்டும், ஆண்டவரிடத்தில் அனுதினமும் கேளுங்கள். வேதத்தை முழங்காலில் நின்று வாசியுங்கள். சங்கீதக்காரன் 16ஆம் சங்கீதம் 8ஆம் வசனத்தில் சொல்லுகிறார் அல்லவோ, கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், எப்பொழுதும். ஆம், அவரின் வலது பார்சத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. ஆம், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவருடைய சமூகம் நமது வலது பார்சத்தில் காணப்படட்டும். மோசே சொல்கிறான், ஆண்டவரிடத்தில் கேட்கிறான், உன் சமூகம் எனக்கு முன் செல்லட்டும். யாக்கோபு கேட்கிறான், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விடேன். சங்கீதம் 18:18 தாவீது சொல்கிறார், என் ஆபத்து நாளில் எனக்கு எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரோ எனக்கு ஆதரவாக இருந்தார். ஆம், அநேக காரியங்களை நாம் தாவீதினுடைய வாழ்க்கையிலே பார்த்தோம் என்றால், அவன் குறைவுள்ளவனாய் காணப்பட்டாலும் அவன் கர்த்தருக்கு பயப்பட்ட அநேக பயம் அவனை கிருபை சூழ்ந்து கொண்டது, கிருபை சூழ்ந்து கொண்டது. ஆண்டவருடைய வசனம், கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தர் எனக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். கர்த்தருடைய வார்த்தை தீர்க்கதரிசிகள் மூலமாய் அவனுக்கு வந்த போதெல்லாம் அவன் அதற்கு அப்படியே கீழ்ப்படிந்தான். ஆகவே அவன் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவனாய், தேவன் அவனுக்கு தம்முடைய கிருபையை கொடுத்தார், தமது கிருபையை கொடுத்தார். சங்கீதம் 5:7 சொல்லுகிறார், நானோ உமது மிகுந்த கிருபையினாலே உமது ஆலயத்துக்குள் பிரவேசித்து உமது பரிசுத்த சந்நிதிக்கு நேரே பயபக்தியுடன் பணிந்து கொள்வேன். பயபக்தியுடன். ஆம், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, நாம் எப்படி வாழ்கிறோம்? ஆண்டவரிடத்தில் கேளுங்க. நம்முடைய குறைவுகள் என்ன? கர்த்தரிடத்தில் கேளுங்க. குறைவுகளை மாற்றிக்கொள்ள ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்க. தாவீது அநேக யுத்தங்களை செய்தான். ஆண்டவர் அத்தனை யுத்தங்களிலும் அவனோடு இருந்தார். அவன் தன்னுடைய வாழ்க்கையிலே தாழ்மைகள் வரும்போதெல்லாம் ஆண்டவரிடத்தில் சென்று கண்ணீரோட்டு ஜெபிப்பான். அவன் சொல்லுகிறான், சங்கீதம் 6:8, அக்கிரமக்காரரே
நீங்கள் எல்லாரும் என்னை விட்டு அகன்று போங்கள். கர்த்தரின் அழுகையின் சத்தத்தை கேட்டார், கர்த்தரின் விண்ணப்பத்தை கேட்டார், கர்த்தரின் ஜெபத்தை ஏற்றுக்கொள்வார். அதுதான் அவனுடைய நம்பிக்கை. காரணம், கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தவர்கள் மேலும், அவருடைய நீதி அவர்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும் அனாதியாய் என்றென்றைக்கும் உள்ளது. ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, நான் உயிரோடு இருக்கும் மட்டும் என் கர்த்தரை பாடுவேன். நான் உள்ளளவும் என் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன். உம்மையே சார்ந்து உமது கிருபைக்கு காத்திருந்து வாழ்வேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. ஆமென்.